all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பட்டை, இலை, கிராம்பு, சோம்பு, உளுத்தம் பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய், குழம்பு மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காய்ந்த மிளகாய், பன்னீர், வெண்ணெய். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆனியன் வதக்கி அரைக்க போகிறோம். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் 1 தக்காளி சேர்த்து செய்ய போகிறோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும், அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட குண்டு மிளகாய் இருந்தாலும் சரி, நீட்டு மிளகாய் இருந்தாலும் சரி, ஒரு 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். நீங்கள் இதெல்லாம் அரைக்கிறதா இருந்தால் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அரைக்காமல் செய்கிறதா இருந்தால் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் வதக்கி ஆற வச்சு அரைக்க போகிறோம். இப்போது இதில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரேவிக்கு தனியாக சால்ட் ஆட் பண்ணணும். ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதனால் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆக விடுங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் பிரிஞ்சி இலை 2 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். பட்டரோட அந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேஸ்ட்டில் இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது இதில் நம்ம 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். இது அந்த கிரேவியோட கலரை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இப்போது கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பவுடரும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லிட் போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுன்னா அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்து வெளில வச்சுருங்க. அப்போ தான் கட் பண்ண போது சாஃப்டாக இருக்கும். பன்னீர் 1 by 1 ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிரேவியோடு நல்லா மர்ஜ் ஆகணும். உங்களுக்கு பன்னீர் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் பட்டர் இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சீக்கிரமாக பன்னீர் வெந்துடும், சாஃப்டாகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே ஆட் பண்ணிங்கன்னா பன்னீர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எடுத்துக்கோங்க. லிட் போட்டு மூடிடுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். பன்னீரும் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கும். உங்களுக்கு டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இது நீங்கள் சப்பாத்தி, நான், குல்ச்சாவோடு சாப்பிட்லாம். கீ ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.